ஸோ அவரோட பார்த்தீங்கன்னா லெசன்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை பார்த்து தான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து. கமல் சார்லாம் வந்து அவர் பிகினிங் ஸ்டேஜ்லாம் இல்லை மயில் வந்திருக்காப்புல. ஏன்னா ஒரு சாம்பார் ஸ்மெல் ஒரு அந்த ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு போகிறார். ஆமாம் ஒன்று சொல்லிட்டு இவர் வந்துட்டு வராது. நடுவில் டப்பிங்லாம் போகும்போது ஃபைட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் 12 பேர்லாம். நாங்கள் அப்பா இருக்கும் போதெல்லாம் அப்பா ஒரே ஆள் எல்லாருக்கும் ஃபைட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. எனக்குலாம் ஒரு வாட்டி போய் நல்லா கத்தி ஃபீவர்லாம் வந்துருச்சு ஆக்சுவலி. இப்போ அதனால் நிறைய அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு ஆக்சுவலி, இந்த ஓவராக கத்தி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம். பட் டேலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பா யாராக இருந்தாலும் அவர் தான் கூப்பிட்டு அப்பா தான் கூப்பிடுவாங்களா. இதில் வந்து கொம்பு சுற்றுறது கத்தி வீசுறது எல்லாமே நான் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொம்பு, இந்த கொம்பு ஹை ஸ்பீட் விடுவாங்க, இதே மாதிரி கத்தி இந்த நெய் எடுத்துட்டு வா ஆமாம் அப்படின்னு ஒரு ஷாட், அதுக்கு அவர் அப்பா தான் பேசியிருப்பார். உங்க பிள்ளையாண்ட தான் போகணும். நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எங்க வாடா வாடா. 2.0 வந்து கட்டும்போது அப்புறம் ரசல் பூக்கட்டி சார்கிட்டே வந்து அப்பா பேசுகிறேன் சவுண்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு அங்கே பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தார். நேற்று கூட ஏதோ வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க அம்மா, சரி பண்ணுறாங்க பாருன்னு சொல்லும்போது சரி ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட்ருப்பாங்க, அப்பாவை கூப்பிட்ருப்பாங்களா அதை காமிக்கிறதுக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் டக்குன்னு. அவர் இல்லாததை வந்து நம்ம ஒன்றும் நினைக்க முடியல, நம்ம கூட தான் இருக்கார், எங்கேயோ ஷூட்டிங் போயிருக்காரு, வெளில போய் அப்படியேன்னு ஒரு மென்டலில் தான் இருக்குது. இந்த ஆரம்ப கட்டத்துலலாம் நிறைய கஷ்டப்பட்டு பல இடங்கள்ல வேலை பார்த்துருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் அதை எப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அந்த இடங்கள்லாம் எங்கள் சொல்லி? அதாவது எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டில் வந்து அம்மாவுக்கு தெரியாமல் தெரியும், பட் என்கிட்ட வந்து நிறைய மேட்டர் நான் எப்பவுமே காரில் உட்காந்துட்ருப்பேன் பின்னாடி அவர் சொல்கிறத. அப்போ ஒரு இது வச்சுருப்பார்ல அதுக்கு எதாவது வேணால் டைப் பண்ணி தர கொடுப்பாருன்னா அதுக்காகவே நான் கூட உட்காந்துருப்பேன். இப்போ இந்த சினிமா மேட்ரு, இப்போ நம்மளோட பர்சன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி வீட்டில் அடிக்கடி நாங்கள் தனியாக இருந்த நிறைய விஷயங்கள். இப்போ அவர் சொல்லுவார், நான் வந்து 13 இயர்ஸில் இங்கே வந்துட்டு ஊரில் வந்து நான் நிறைய இந்த மிமிக்ரி அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி 11 இயர்ஸ் சண்டை போட்டு இங்கே வந்துட்டார். அவங்க அம்மா கூட சண்டை போட்டு இங்கே வந்துட்டார். வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக தலைவர் படம் தான் பார்த்துருக்காரு. குடியிருந்த கோயில் படம் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டோன்னே அம்மா கூட சண்டை போட்டோமே, அதில் அம்மா சென்டிமெண்ட் சீன்லன்னு சரி ஓகே நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அது திருப்பி வீட்டுக்கு போயிட்டார். அம்மா சாரிம்மா தெரியாமல் அப்படின்னு. ஸோ அவரோட பார்த்தீங்கன்னா லெசன்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை பார்த்து தான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து. ஸோ அதை முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி இங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹோட்டலில் சொல்லுவார் நிறைய ஹோட்டல் இங்கே நம்ம வடபழனி ஹோட்டலில் ஃபஸ்ட்டு ஆமாம் எல்லா ஹோட்டலும் இங்கேருந்து லாஸ்ட் மவுண்ட் ரோடு வரைக்கும் எல்லா ஹோட்டலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ சொல்லுவார், இங்கே இருந்தேன்னா அந்த டைமில் வந்து யாராருக்கு இங்கே வந்து ஃபுட்டு கேட்குறாங்க. கமல் சார்லாம் வந்து அவர் பிகினிங் ஸ்டேஜ்லாம் இல்லை மயில் வந்திருக்காப்புல. ஏன்னா ஒரு சாம்பார் ஸ்மெல் ஒரு அந்த ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு போகிறார், வந்திருக்காப்புல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பயே கேட்க வரான். ஆமாம் ஒன்று சொல்லிட்டு இவர் வந்துட்டு வரா. சரி ஏன்னா அப்பயே சொல்லுவாரா, எனக்கு ஏன் ஒன்று பிடிக்கும்னா நீ போட்டிருக்க ட்ரெஸ், அது என்ன தான் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதை அன்னைக்கு வந்து வாஷ் பண்ணி அயன் பண்ணி நல்லா நீட்டாக போட்டு அந்த ப்ரெசன்ஸ் வந்து அப்போவே இருக்கணும்னு அவர் சின்ன வயசில் அந்த டைம்லேயே வந்து போராட்டல என் மேலே இப்போ ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன் வாட் எவர் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நான் வந்தால் கூட நான் வந்து நீட்டாக நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுட்டுன்னு சார் சொல்லுவார். நான் அப்போத்துலேருந்தே சார் கூட சரி அப்போத்துலேருந்து ரஜினி சார் நிறைய பேரை பார்த்துட்டு அப்படின்னு பார்த்தா தலைவருக்கு வந்து சத்யராஜ் சாருக்கு இன்ட்ரோ பண்ணது வந்து கமல் சார் தான். ஜப்பானின் கல்யாணன்ற ஒரு படம் நினைக்கிறேன், ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது போகும்போது சத்யராஜ் சார் அங்கே இருக்கும்போது வாங்க உங்கள் ஊர் பையன் தான் கூட இருக்கார், இவர் பேர் வந்து இது நல்ல மிமிக்ரிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தார். சாரே சொல்லியிருக்காரு அது வீடியோவில். ஆக்சுவலி அது ஒரு நாள் நாங்கள் வடபழனியில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம், நானும் அப்பாவும். ஆமாம் போனோன்னா அந்த கல்லாப்பெட்டியில் உட்காந்துருந்தவர் இருந்துச்சு, வாங்க வாங்க வாங்கன்னு நினச்சி ஃப்ரெண்டானே அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் தான் நான் வந்து சர்வராக வேலை பார்த்தேன் அப்படி. ஆமாம் சர்வராக வேலை பார்த்தது அங்கே உள்ள ஒரு இடத்துல நான் தூங்கும் அந்த இடம் இருக்கான்னு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போவேன். இப்போ அந்த இடம் மாறிட்டோன்னே பழைய ஆளுங்களாம் பேச்சு அவங்களே இல்லைங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா சொல்லுவார். இடம்லாம் கூப்பிட்டு போய்ட்டுங்க முதல்ல அந்த இடத்துலேருந்து டிஃபன் வாங்கிட்டு வர்றது. அப்போ அவர் கதையெல்லாம் சொல்லுவார், இங்கே ஹோட்டலில் ஒர்க் பண்ண சில திங்ஸ் எல்லாம் நான் வந்து சில திங்ஸ் சரியாக ஒர்க் ஆகலைன்னா சரி இந்த டம்ளர்லாம் சரியாக வரணும்ல நெருப்பில் தூக்கி போடுங்க அப்படின்வார். எப்படிப்பா எல்லாம்னு தெரியல, நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தோமோ இது மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவோம் எதாவது வராது இப்போ எதில் பாத்திரத்தில் மாட்டிக்கும் அப்படின்னா அவரோட பழைய கதைகள்லாம் அப்போ சொல்லுவாங்க. என்னென்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க செட் ஆஃப் கேங்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த இன்னும் இருக்காங்க. எல்லோரும் வயசு எல்லாமே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது ஆக்சுவலி அந்த வடப்பண்ண மசூத்தருன்னு ஒன்று சொல்லுவோம். அது என்னென்னா அவருக்கு ஹாப்பி என்னென்னா அந்த ஸ்ட்ரீட் தான். அவர் அங்கே விளையாண்டுட்டு ரகலை பண்ணிட்டு அவர் எப்படி இருந்தார் இன்னும் அந்த ஆளெல்லாம் பழைய இடத்துல போய் எங்கேயா மீட் பண்ணால்
நாங்களாம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட மெமரிஸ், ஒரு ஹாப்பினஸ்ஸு. இப்பயும் தீபாவளிலாம் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அங்கே போயிட்டு பட்டாசுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, அங்கே ஒரு கோயிலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் சேர்ந்து கட்டின கோயில், அதில் பேர்லாம் இருக்கும். அப்படியா? ஆமாம். அப்போ நம்ம படத்துலலாம் இப்போ பார்க்குறோம்ல, அதெல்லாம் வந்து அந்த பழைய இந்த விண்டேஜ் டைமில் எப்படி இருந்திருக்கும். எல்லாருமே ஜாலியாக இருந்துச்சு. வீட்டுக்கெலாம் போக மாட்டாங்களா, எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு அப்படியே அவங்கவுங்க வீட்டு வாசலில் அப்படியே தூங்கிடுவாங்களாமா. அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார் என்கிட்ட. அது கேட்கும் போதில் சரி இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ மைண்டடாக நம்மளால் பேசாமல் நம்ம அப்போ பிறந்திருக்கலாமோ அப்படிலாம் நான் எனக்கு தோணும். அப்படி அந்த மாதிரி இப்போ நிறையா எவ்வளவோ இஷ்யூஸ் இருந்தாலும் அதை எதை பற்றியும் கவலை இல்லாமல் நம்ம இருக்கிறோம்ல எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி we can do it, we can do anything அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியோட வந்து ஒரு நாளும் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு அவங்க சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டு கூட இருந்துட்டு, ஐயோ நம்மளுக்கு இது இல்லையா அது இல்லைங்களா எதை பற்றியும் கவலை என்ன இருக்கோ அதை வச்சு எல்லாமே சந்தோஷமாக இருந்துட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அப்பா ஷேர் பண்ணுவார். நிறைய பேர் கூட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்தோடனே வயசாகிட்டு டே நம்ம அந்த 15 வயசில் இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஆச்சுல அடிச்சு அந்த பழைய கதெல்லாம் பேசுவார். அது நல்லாயிருக்கும் அவங்களாம் ஷேர் பண்ணும்போது. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்பாவுடைய அந்த மிமிக்ரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய ஆரம்ப காலம் அந்த கேசட்ஸ் எல்லாம் போட்டு சொன்னல அந்த அவர் ஊர்லேருந்து வந்து ஊரில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வாய்ஸில் பேசி காமிப்பினார் தான். சரி அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அங்கே போங்க, சென்னை போயிட்டு அங்கே ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் அப்படி தான் பண்ணி தான் இதெல்லாம் வாங்கினாராமா. ஸோ நிறைய டேரக்டர்ஸ்லாம் மீட் பண்ணும்போது வந்து அது இல்லாமல் ஊர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. நிறைய டேரக்டருங்க இங்கே பாண்டியராஜன் சார், பாக்யராஜ் சார், அதுக்கப்புறம் நிறைய பேர்லாம் கோயம்புத்தூர் வந்தானே. சரி நம்ம ஊர் பையன், அப்புறம் நம்ம சினிமாக்காரங்க அப்படின்லாம் முதல்ல பார்த்துட்டு இருந்தாங்களே. இப்போலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேருக்கு நம்ம பேசுவோம். தினைக்கு காலம் நம்மளுக்கு என்ன வேலை, என்ன ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அடுத்தது இன்றைக்கி எதை கம்பெனியில் கூப்பிட்டு இப்படி தான் பேசும்போது அந்த பழைய இது வந்து இப்போ கம்மியாச்சு. இவங்க கூப்பிட்டாங்களா நம்ம தெரிஞ்சால் தானே என்னப்பா சொல்கிறேன்னா சொல்ல நிறைய பேர் நம்ம சொல்லும் போதில் நான் சொல்லுவேன் ஆமாம் நம்ம சைடு இப்போ சொல்லியிருந்தாப்புல பட் இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கிறத வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்ற காலகட்டமாக தெரிஞ்சவங்களை வந்து ஒருத்தர் இப்போ கூப்பிட்றது வந்து கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு கேங்குன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அதுலேருந்து மற்ற ஆளுங்க வந்து அதுக்குள்ளே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது நிறைய பேர் ஷேர் பண்ணி நானும் அதை பார்த்துருக்கேன். ஸோ அது ஏன் அது சரி ஓகே பார்த்துக்கலாம், அதுக்கு நம்ம கொஞ்சம் லைம் லைட்டில் வரணும் போல். ஒன்ஸ் நம்ம ஒரு இடத்துல நல்லா கொஞ்சம் ஜெயிச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ள வந்தோம். சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு நான் அதுக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். அது அப்பா சொல்லுவார், இந்த மிமிக்ரி மேட்ரு பேசிகிட்டு இருந்தாலும் அந்த மிமிக்ரி பண்ணால் சினிமா பண்ணுறேன்னு சரி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே படத்தில் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து அப்பாவை அதில் பண்ணி அவர் ஒரு சீன் வந்தாலும் அதில் கரெக்டாக நின்றுவார். நின்னா அந்த டேரக்டர் மைண்ட் விட்டு போக மாட்டார். டேரக்டருக்கு ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணி விட்டு போயிடும். பாக்யராஜ் சார்லாம் இப்பயும் நேரில் அவன் என்ன பண்ணாத டார்ச்சர் இருக்கு அப்படின்ட்டு நானே பயங்கரமாக தம் அடிப்பேன். இவன் ஷார்ட்டில் வச்சுன்னா எக்கச்சக்கமான தம் அடிப்பேன். ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தார். அதை அதே மாதிரி சொல்லுவார் மிமிக்ரி பண்ணுவாப்புல. நல்லா ஒரு இடத்துல இருந்தாருன்னா டக்குன்னு எங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சுருவாப்புல. பாண்டியராஜ் சாராக இருக்கட்டும், வாஸ் சாராக இருக்கட்டும், அவரோட தனித்துவத்தை வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுவார். திருப்பி அவரை மறக்க முடியாத இப்போ நம்ம ஒரு படத்தில் பண்ணுறோம், அடுத்த படத்தில் மறந்துடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இல்லை. அவர் இருந்தார்னா அடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவரை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வந்துட்டார். அப்படி வந்தது தான் இந்த மிமிக்ரி. அதெல்லாம் ஒரு மாதிரி பேசி அப்புறம் கேசட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து பயங்கர ஸ்பெஷல் பண்ண ஃபைட் எஃபெக்ட் கொடுப்பாங்க. இந்த பழைய படத்தில் ஃபைட் சொல்லியிருக்காங்க. அது இப்போ தான் இந்த டெக்னாலஜி சவுண்ட்ஸ் எல்லாம் அப்போ வந்து ஒருத்தர் அடிக்கிறது குத்துறதுக்கானுங்க அந்த பஞ்சிங் சவுண்ட்ஸ் எல்லாம் அப்பாவே கொடுத்ததா சொல்லியிருக்காரு அவர். ஆமாம். இல்லை ஐயோ நீங்கள் சில மேட்டில் என்கிட்ட சொல்லி இப்போ நான் நடுவில் டப்பிங்லாம் போகும்போது ஃபைட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் 12 பேர்லாம். அப்போ அதில் கொஞ்சம் அந்த எல்டர் பீப்புள் ஒரு 50+ அவங்க அந்த சொல்லுவாங்க, நாங்கள் அப்பா இருக்கும்போதெல்லாம் அப்பா ஒரே ஆள் எல்லாருக்கும் ஃபைட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. நம்ம ஒரு நாள் நம்ம போயிட்டு வந்தால் நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக வலி பேச முடியாமல் எனக்குலாம் ஒரு வாட்டி போய் நல்லா கத்திரி ஃபீவர்லாம் வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அதை நம்ம ட்ரெயின் ஆகலை, புதுசாக பண்ண சரியாயிடும். அப்போ வீட்டில் அங்கே விசாரிக்கும் போது இல்லைங்க அப்பா ஒரே ஆள் இருக்கிற அத்தனை ஃபைட்டர்ஸ்க்கும் அவருக்கும் ஒரே நாள் அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ அதனால் நிறைய அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு ஆக்சுவலி, இந்த ஓவராக கத்தி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம். பட் டேலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பா யாராக இருந்தாலும் அவர் தான் கூப்பிட்டு அப்பாவை தான் கூப்பிடுவாங்களாம். லாஸ்ட்டாக என்ன படம், ரன் படத்தில் லாஸ்ட்டாக ஃபைட்ஸ் ஒன்று கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ரன்னு சந்திரமுகியில் அதுக்கப்புறம் தான் இருந்துச்சுல்ல. லாஸ்ட்டாக வந்து வாஸ் சார் கூப்பிட்டாரு சொல்லிட்டு சந்திரமுகி படத்தில் வந்து ஃபைட்ஸ் ஒன்று கொடுத்தாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொடுக்கல. அதுவும் சார் அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. சரி சார் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த படம் போய் ஃபைட் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் சொல்லுவார் ஓவராக கத்த பிளட்டெல்லாம் வந்துருமா கத்த எல்லாருக்கும். அதாவது இப்போ ஒரு மேலே இருந்து கீழே விழுகுறாங்க. ஆமாம். இப்போ அந்த சன் டிவியில் நம்ம ப்ரோக்ராமில் கூட கணக்கண்ணன் சார் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இவர் என்னன்னா சோலோ மேனா
மிஞ்சி போனால் அவரை கூப்பிட்டா எல்லாத்துக்கும் ஆமாம், எல்லாத்துக்கும் ஃபைட்டர்ஸுக்கும் சரி ஹீரோக்கும் சரி அதுக்கு பஞ்சிங் சவுண்டு வாட் எவர் என்ன சவுண்டு எல்லாத்தையும் இவரே முடிச்சு கொடுத்துட்டு அதனால தான் அவருக்கு நல்லா அந்த நேம் மிமிக்ரின்னு சொன்னாவே வந்து அப்பா அப்படின்னு ஒரு தனித்துவமான ஒரு இடம் அவருக்கு அவர் பிடிச்சது. அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா சார் இருக்கு. அதில் வந்து நம்பியார் சாருக்கு பேசுறதுக்கு வாய்ஸ் இல்லை. சரி அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது எஸ்ஜே சார் சொல்லுவார் மயில்சாமி அவர் கூப்பிடுங்க, ஏன்னா அந்த படத்தில் அப்பா நடிச்சிருப்பார். சரி ஏன்னா நியூ படத்துலேயே வந்து பிரம்மானந்தம் சாருக்கு வந்து அப்பா வாய்ஸ் கொடுத்துருப்பார். அதில் அந்த வில்லன் ஒரு காமெடிஷன் அதுக்கு வந்து அப்பா தான். அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன படத்துக்கு கில்லி படத்தில் இந்த நெய் எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு ஷாட், அதுக்கு அவர் அப்பா தான் பேசியிருப்பார். கரெக்டாக சிங்காக வர மாதிரி. சரி திருப்பியும் வந்து நியூ படத்தில் பேசிட்டு அப்புறம் படத்தில் பேசும்போது தான் நம்பியார் சாமிக்கு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்பா அப்படின்னா அதே மாதிரி டிட்டோ அப்படின்னு சரி அவங்களே கேட்டாராம்மா நான் பேசுன மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்பியார். ஆமாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக அது ரொம்ப ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ரெகுலராக எதாவது பேசணும் யாராவது ரொம்ப கேட்டாங்கன்னா அப்புறம் ரீசெண்டாக கொஞ்சம் ஏஜ் ஆனே அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டார். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கிட்ட ஒரு தடவை ஒரு பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்திரான்னு ஒரு படம் மணிரத்னம் ப்ரொடக்ஷனில் வந்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அது நாசர் இறந்து போயிடுவார். ஓகே. அவங்கள்ட்ட வந்து ஒரு ஜனராஜ் கேரக்டர் வந்து அவங்கள ஆறுதலைப்படுத்தி இந்த இறுதி சடங்கை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அந்த ஜனராஜ் கேரக்டர் அவங்கள்ட்ட சொல்லணும். அந்த நேரத்தில் வந்து அந்த சீனில் வந்து டப்பிங் பேசும்போது இல்லை, அவருக்கு ஜனராஜ் இங்கே இல்லை, அவைலபிளாக இல்லை, முடிச்சாக வேண்டிய சூழ்நிலைன்னு சொன்னால் அப்போ வந்து யூனிட்லேருந்து அப்பாவை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அது வந்து ஒரு ரொம்ப உணர்ச்சிகரமான சீன். அதாவது சும்மா பிளைனாக பேசக்கூடாது, நடுங்கிக்கிட்டு ரொம்ப தழுதழுத்த குரலில் வந்து நடந்து போச்சுமா, இனிமேல் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நீ வாமா அப்பாவுக்கு நீ தான்மா கொல்லி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த காட்சியை வந்து அப்பாட்ட வந்து பிளைனாக டயலாக் பேச வரல, நடுங்கி அதே சமயம் ஜனகராஜோடைய குரலை வந்து ஸ்க்ரீனில் காட்டணும். அப்படி ஒரு சீனை வந்து அப்பா பேசி கொடுத்துருக்காரு. ஓகே. இப்போ நான் அந்த காட்சி இப்போ நம்ம அந்த படத்தில் அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜனராஜ் பேசுனது கிடையாது, அப்பா பேசுனது. அப்போது அவருடைய டேலண்ட் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படின்னா இது இப்படி அதாவது பிளைனாக நீங்கள் பேசலாம் ஜனராஜ் வாய்ஸ் மாதிரி, ஆனால் ஒரு நடுங்கிக்கிட்டு ஒரு தழுதழுத்து குரலில் வந்து அதே ஜனராஜ் வாய்ஸை கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவர் அவ்வளோ பெரிய ஒரு டேலண்டடாக இருந்திருக்காரு அவர். ஆமாம் சொல்லு நிறைய. அப்புறம் பாக்யராஜ் சார் நிறைய படத்தில் வந்து சில வாய்ஸ்லாம் பேசும்போது அப்பாவை கூப்பிடுவாங்க. அப்புறம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் பேசும்போது வாய்ஸ்க்கு வந்து சரி அப்பா பேசுகிறேன்னு. இப்போ ரீசெண்டாக சவுண்டுக்கு என்னென்னா இது 2.0ன்னு நினைக்கிறேன். ரஜினி சார் படத்தில் நம்ம ரஜினி சார் அந்த குருவி மாதிரி கத்திட்டு இது பண்ணுவார், ஆடு மாதிரி கத்துவார். இல்லை இது 2.0 வந்து கட்டும்போது அப்புறம் ரசல் பூக்கட்டி சார்கிட்டே வந்து அப்பா பேசுகிறேன் சவுண்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு அங்கேயே பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தார். அந்த சவுண்டு வந்து அதில் படத்தில் இருந்துச்சு. அந்த சவுண்டு அந்த சின்ன அந்த வில்லன் கேரக்டருக்கு கத்தி கேட்பாங்க. ஸோ அது சொன்னார் இன்றைக்கி இந்த சவுண்டு கேட்டாங்க, இது பண்ணி கொடுத்துட்டு வந்தேன், அது படத்தில் வரணும். நிறைய ஏதாவது ஒன்று என்னென்னா அவரே இது பண்ணி ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து ரொம்ப யாராவது கேட்டாங்கன்னா இல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா வந்து ஓகே பண்ணுறேன் அப்படின்னு இறங்கிடுவார். அதில் கடைசி காலத்தில் வந்து அப்பா நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது அந்த படத்தில் வந்து அவர் வந்து இறந்து போகிற காட்சி தான் எடுத்தாங்க. ரெண்டாவது டப்பிங்கில் வந்து இந்த படம் அந்த ஒரு ப்ளஸ் பண்ணுற மாதிரியே பேசியிருந்தார். இந்த படம் வந்து நல்லபடியாக வரும், இதுதான் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது, நான் வந்து இந்த படத்தில் நடித்ததை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன காரு வந்து விபத்தில் வந்து அப்பா இறந்து போகிற காட்சி தான். அதேமாதிரி இன்னொரு படத்துலையும் வந்து ஒரு தன்னுடைய மகளை வந்து மகளாக நடித்த கதாபாத்திரத்தை வந்து உத்வேகப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இறந்து போயிடுவார். ஆமாம், ஹார்ட் அட்டாக்ல. ஆமாம், அவருடைய இதுதான் கடைசியாக அவர் நடித்த படம். நிறைய படம் ராமேஸ்வரத்தில் அவர் லாஸ்ட்டாக ஷூட்டிங்கும் அதுலேயும் இறந்துருவாருன்ற மாதிரி தான் சொன்னாங்க. இறக்குற மாதிரி தான் சீன் அப்படின்னு. ஏன் அன்றைக்கி இறக்குற நாள் அன்றைக்கி அவர் டப்பிங்கில் பேசுகிற எல்லாடே எதுவும் கவலைப்படாதரா, வீட்டில் அக்கா இருக்கா பார்த்துப்பா, அதனால் இதை பற்றி வரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த டைலாக் தான் பேசி. ஆமாம், அன்றைக்கி மத்தியானம்
பேசிட்டு வந்துட்டு தான் நாங்கள் எல்லாம் கோயில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃபேமிலியோட கோயில் போனோம். ஸோ அன்றைக்கி நைட் தான் அது இப்படி ஆகும், இந்த எனக்கு இப்படி முடியல அப்படிலாம் எதுவுமே ஆகலை. சரளமாக நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லா கேஷுவலாக இருந்தார். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 5 minutes அவ்வளோதான். அது என்ன சொல்ல, நம்மளால் அதை ஏற்றுக்க நடந்துச்சு, நம்மளால் ஷாக்கில் இருப்போம்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெளில வர முடியும். எப்போவுமே யோசிப்பேன், அது ஒரு மாதிரி டக்குன்னு ஒன்று பாசம், ஒரு ஃப்ளாஷ் மாதிரி. நேற்று தினைக்காது எனக்கு ஆகும். நேற்று கூட ஏதோ வீட்டில் சரி கூப்பிட்டுருந்தாங்க, அம்மா சரி பண்ணுறாங்க பாருன்னு சொல்லும்போது, சரி ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட்ருப்பாங்க, அப்பாவை கூப்பிட்ருப்பாங்களா அதை காமிக்கிறதுக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் டக்குன்னு. அவர் இல்லாததை வந்து நம்ம ஒன்றும் நினைக்க முடியல. நம்ம கூட தான் இருக்கார், எங்கேயோ ஷூட்டிங் போயிருக்காரு, வெளில போய் அப்படியேன்னு ஒரு மென்டலில் தான் இருக்குது. எங்கேயாவது இல்லை ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ண போகிறோம், இல்லை யாராவது ஷூட்டிங் கூப்பிட்றாங்க, நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்றைக்கி யாராவது போய் டேரக்டர் பார்த்துட்டு வந்தோம், இதெல்லாம் வீட்டில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம்ல. இப்போ அந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஃபோட்டோஸில் வந்து ஃபோட்டோஸ் கிட்ட பேசிவிட்டு அப்போ தான் நமக்கு தெரியுது, ஆமாம் நம்ம அப்பா நம்ம கூட இல்லைல்ல அப்படின்னு. பட் ஸ்டில் வந்து அவர் நம்ம விட்டு போயிட்டாருன்னு தான் நான் அந்த மாதிரிலாம் ஒரு 100% அப்படின்லாம் அதை நினைக்க முடியல. ஏதாவது ஒரு ஃப்ளாஷாக வந்தால் மட்டும்தான் வந்து சரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, நம்மளோட ஒரு சந்தோஷம் வேறு யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். ஒன்று இப்போது ஒரு மகனாக இருந்தால் அப்பா கிட்ட வீட்டில் முதல்ல யாருக்கு பிடிக்கும், பேரண்ட்ஸ் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து பேரண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே. ஸோ அவங்ககிட்ட நான் எதுவும் மறைச்சதும் கிடையாது. எங்கே போயிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு அம்மா கிட்டே கூட செகண்ட் ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட சொல்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. என்ன பண்ணலாம், இப்போ இங்கே போகணுமா, இது பண்ண, இதை மாற்று, உனக்கு என்ன பண்ணணும், மைண்ட் பீஸ்ஃபுல்லாகிறது, ஏதாவது டென்ஷனாக அவரை நம்பி நம்ம சொல்லலாம், டக்குன்னு சரி பண்ணி விட்டுருவார். இப்போ அதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் இப்போது அவர் இல்லாதனால. ஸோ இப்போ அப்பயே என்ன பண்ணுவேன், போய் எஸ்வி சேகர் சார் இன்னொரு பார்த்துட்டு இதை மாதிரிலாம் பேசிட்டுமோ அவர் தான் சொன்னார், நான் அப்பா கிட்ட பேசுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு பேசி உன்னோட ப்ரேயர்லாம் வந்து நடத்தி வைப்பார் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் எப்போவுமே அவர்கிட்ட நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஐ மீன் சில ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நாளில் அப்பா இருந்திருந்தாருன்னா தனியாக போகிறோமே அங்கே யார் இருப்பா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒன்றும் நம்ம பயங்கர ரீச்சான ஆள்லாம் கிடையாது. சினிமா போய் இன்னார் சன்னு தெரியும், இவ்வளோ படம் பண்ணிட்டு கிடையாது. வெளியே ஆளுங்களுக்குலாம் பெருசாக தெரியாது நம்மளுக்கு. யாராக போய் இன்ட்ரோ பண்ணால் தான் நம்மளை தெரியும். ஸோ இடத்துக்குலாம் போகும்போது அப்பா அவர் கூட இருந்தாருன்னா நம்மளை வந்து எதுவும் கேட்க வேணாம், அவரே முதல்ல எல்லாம் போய் எங்கே உட்கார வைக்கணுமோ அவர் பத்திரமாரு எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு நம்மளுக்கு எனக்கு இன்னும் ஒரு 45 வயசு 50 வயசுனா எங்கள் அப்பா இருந்தாருன்னா என்னை எங்கேயா கூப்பிட்டு போனார்னா என் பையன் வந்திருக்கான், இப்போ அங்கே முதல்ல என்னை பார்த்துக்காத அவனுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போவார். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம இல்லாமல் ஒரு தயக்கம் இருக்குது, எங்கேயா போகும்போது நம்ம போகலாமா, நம்மள அவங்க தெரியுமா அப்படின்னா. சரிப்பா இங்கே போகிறேன் நான் சொன்னல, காலையில் எழுந்திரிச்சேன் அப்படின்னா எந்த இடத்துக்கு என்ன ஒர்க் பண்ணாலும் ஃபோட்டோ பார்த்து ப்ரே பண்ணுறது, இந்த இடத்துக்கு போகிறேன்ப்பா அப்படி. எங்கள் அப்பா இருந்தால் என்ன நடக்குமோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடக்கும். அப்படியே திருப்பி வந்து நான் தேங்க்ஸ்ப்பா இன்றைக்கி போனேன், சொன்னது நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷனில் கேப்டன் ஃபங்க்ஷன் இறந்தது போதெல்லாம் வந்து அந்த கூட்டத்தில் எங்கே போகிறது, புது எஸ்பி இருப்பாங்க, நான் செல்முருகனும் கிளம்பி போயிட்டோம். கூட்டத்தில் பார்த்துட்டு யாரையும் அலோவ் பண்ணல. இப்போ அப்பா இருந்தாருன்னா கதை வேறு. கேப்டன்றது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பாண்டு மாதிரி. இப்போ எப்படி நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறோமோ அந்த மாதிரி நாங்கள் கேப்டனை பற்றி எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, எத்தனை பேருக்கு சார், அதாவது இப்போ என்ன சொல்கிறது, அவர் ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆக்சுவலி. அவரும் இந்த மாதிரி எதை பற்றி யோசிச்சு அப்படிலாம் கிடையாது. இருக்கா எல்லாருக்காண்டி சாப்பாடு போடுங்க, உதவி பண்ணுங்கள், யாரும் ஏமாற்றாதீங்க, பொய்யா இருக்காதீங்க. இதுதான் 2 பேர் குறிக்கோள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு கேப்டன் மேலே பெரிய மரியாதை. அவர் பார்த்தாவே என்ன சொன்னால் ஒரு சிங்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் எப்போவுமே. அவர் பேசுகிறது இறங்கி வர்றது எல்லாமே. இப்போ எனக்கு இப்போ என் வீட்டு சார்பாக நான் போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டம் என்ன இருக்காங்க, உள்ளே போக முடியல. ஏன்னா அம்மா எல்லாருமே உள்ளே இருக்காங்க. அவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னா வேறு தெரிஞ்சவங்க பார்த்துட்டு பக்கத்துலேயே சுதீஷ் சார் இருக்கார் பார்த்துட்டு அவங்கள பார்க்கணும் நம்ம. அதை பார்க்குறது இவ்வளோ வெளில ஒரு 500 போலீஸ் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனங்க எப்படி உள்ளே போகணும்னு நினச்சிட்டே சரிப்பா நம்ம சார்பாக நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பான்னு ப்ரே பண்ணிட்டு போனேன். உள்ளே மற்றவங்க போகிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஆச்சு. நிறைய பேர் உள்ளே லாக் பண்ணு 5 நிமிஷம் கூட நிற்கவே இல்லை. அப்பா வந்து என்னை எப்படி கூப்பிட்டு போவாரோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தேன். மேடம் ரூம் இருக்கலாம், அங்கேயே போயிட்டு உள்ளே போய் என்னை போய் உட்கார வச்சுட்டாங்க. நானும் சரி இருந்த போலீஸ்காரங்களாம் பார்த்தாங்க. அப்போ அங்கே கூட இருக்க கட்சியாளங்களாம் பார்த்தாங்க. எல்லாம் தெரிஞ்சவொடனே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. நான் கவுண்டமணி சார், டி ராஜன் சார், வைரமு சார் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த கூட்டத்தில் வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எல்லோரும் பார்த்து போனாங்க. நான் சரி ரொம்ப ஓவர் புஷ்ஷிங்காக இருந்துச்சு. போய் எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பக்கத்தில் போய் நிற்கிறேன். ஒரு 1 minute என்னை யாரும் தொடவே, நானாக போகும்போது தான் நான் போனேன் தவிர என்னை வாங்கன்னு ஒருத்தருங்க இழுக்கலை. வீட்டில் இருந்தேன் நான் நின்னதுக்கப்புறம் போலீஸ் சர்க்கிளே அங்கே வந்துருச்சு. மேபி யாரோ வராங்க போல இருக்கு. அப்போ அந்த டைமில் கவர்னரோ யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக மற்றவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு போலீஸ் நிற்க வச்சிட்டாங்க. நான், மேடமு, அவங்க சன்னு, சுஜித் சார், வேறு யாருமே இல்லை.
நானாக கும்பிட்டுட்டு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அங்கேருந்து போனேன் தவிர அடுத்தது ஆள் நிற்கிறாங்க வாங்க இல்லை கீழே இறங்கினாலும் ஒருத்தர் சொல்லவே இல்லை. அப்பா இருந்தால் என்ன இருக்கும்? அப்பா இருந்தாருன்னா அங்கே தான் இருந்திருப்பா. அப்பா இருந்தாருன்னா காலையிலேருந்து இல்லை மறுநாள் எடுத்து போயிட்டு ஒரு வாரம் கூட அங்கே வீட்டாண்டு இருந்துட்டு யாராக வராங்களோ கூப்பிட்டு போயிட்டு வந்திருப்பாரோ. அப்பா இருந்தால் நாங்கள் என்ன எப்படி இருந்திருப்போனோ அதே மாதிரி தான் இருந்தேன். நான் இப்போ நினச்சிட்டு வந்தோடனே வந்து ஃபீல் பண்ணி தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்பாட்ட தான் சொன்னேன் நான். நீங்கள் இருந்தீங்கன்னா நான் எப்படி இருந்திருப்பேனோ நீங்கள் எல்லா டைமும் அங்கே அப்படி தான் இருந்தேன் நான். ஒருத்தவங்களும் என்னை இடிச்சுட்டோ தள்ளுமுள்ளோ அங்கே அவ்வளோ கூட்டத்தில் என்னை தள்ளுறதுக்கு கூட அப்போ கொஞ்சம் முன்னாடி போங்க சார் டைம் ஆச்சு ஐயோ இவர் வராரு சார் அப்படின்லாம் ஒருத்தர் கூட ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏரியா பக்கத்தில் ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ஏன்னா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்க, எகிரி குச்சி வந்தாங்க, தள்ளினாங்க, தள்ளி விட்டாங்க, மேலேருந்தே தூக்கில் அடித்தாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு இது இல்லை. சரி நினச்சிட்டேன் எங்கள் அப்பா என்னை கூட இருந்து பத்திரமா பார்த்து கேப்டனுக்காக பத்திரமா கொடுத்து அவரோட சார்பில் நான் போய் அவரை கும்பிட்டுட்டு வந்த மாதிரி எனக்கு ரொம்ப திருப்தியாச்சு. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அப்பா பேசுவார். ஆமாம், மரணத்தை பற்றி கூட பேசியிருக்காரு. ஆமாம், அது இப்படி நடக்கணும் இப்படி செய்யணும் அப்படின்னு. நான் இறந்ததுக்கப்புறம் என்னை இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஏதாவது சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட? இப்போ எனக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உதவி பண்ணுறதை மட்டும் நிப்பாட்டாதீங்க சொல்லிட்டு இருப்பார். நான் பண்ண மாதிரி பண்ண முடியும், பட் அந்தளவுக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிட்டே இருங்க. நாங்கள் எப்போயுமே அதெல்லாம் நான் மைண்டில் வச்சுட்டே இருப்பேன். அதை நான் சொன்னல அது மாதிரி 10% இருந்தாவே போதும். அது நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கு வந்து ஓகே ஃபைன். நம்ம ஏதோ ஒரு யாருக்காவது கொஞ்சம் பேருக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாம் இருக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் பேருக்காவது ஓகே நம்ம இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணோம், அது சந்தோஷம். இப்போ நம்மள அவங்க வாழ்த்துட்டு போவாங்களா, அந்த பிளஸிங் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். சும்மா எதுவும் பண்ணாமல் உட்காந்துட்டு மற்றவங்கள பற்றி புறம் பேசிட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு எதுவும் பண்ணாமல் உட்காந்து அந்த மாதிரி இந்த உலகத்தில் பிறந்தோமா அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது நம்ம ஒரு வேலையை அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அது பண்ணால் தான் அப்போ சொல்லுவார், நீ என்ன பெருசாக பணம்லாம் கொடுக்க வேணும்னா ஸோ அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடு வாங்கி கொடு. சாப்பிட்டானா அவன் ப்ளஸ் பண்ணுறான் பார்த்தியா வயிறார, அதில் ஏதாவது உனக்கு எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று அது உன்னை காப்பாற்றும், இல்லை உனக்கு ஏதாவது நல்லது பண்ணும் அப்படின்னு அவர் சொல்கிற வார்த்தைகள் அதெல்லாம் வந்து நான் எப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். அம்மா வந்து எப்படி அவங்களுடைய சூழல் இப்போ எப்படி சூழல்னால் அது எப்போவுமே அந்த விஷயத்தை வந்து மாற்ற முடியாது. இல்லை அது அந்த சூழன்றதை அதை வந்து மாற்ற முடியாது. அது எப்போவுமே நம்ம சாகிற வரைக்கும் எப்போவுமே அது மைண்டில் நம்ம லாஸ்ட் ஹார்ட் பீட் இந்த லாஸ்ட் தாட்டுன்னு சொல்லலாம், அது எப்போவுமே அது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கேன்றபோது அம்மாக்கெல்லாம் வந்து அதை தாண்டி வந்து நம்ம அன்றாடம் நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். இப்போ அவங்க எப்படி நம்ம பசங்களுக்காக இருக்கிறோம், நான் வந்து இப்போ எங்கள் பேரண்ட்ஸ்க்காக இருக்க வீட்டுக்காக இருக்குது அப்படின்னும் அதை தாண்டி அவங்ககிட்டேருந்து என்ன நம்ம பண்ணால் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எப்போவுமே மைண்டில் ஏற்றிட்டு அப்படி தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். நான் தான் ஒன்று ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் டேடி இருந்தாடி பேசிட்டு அப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கேட்பேன், ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்ட்டுவாங்க. அப்போ நான் ஒருத்தர் இல்லை அப்படின்னோடனே எதுவும் மாறக்கூடாது, அவர் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அது எப்போவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் என் அம்மா வந்து எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதனால் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் எங்கேயாவது இருந்தால் ஏதாவது கீழே ஒரு சின்ன துணி போட்டால் கூட ஃபஸ்ட்டு நான் உங்கள் அப்பா இந்த வீடு எப்படி தான் வச்சுருப்பியா வந்து நான் பார்த்துட்டு வரேன் இல்லையான்னு சரி சாரி எடுத்துடுறேன். அந்த மாதிரி நான் இப்போ விளையாடிப்போம். ஆக்சுவலி கொஞ்சம் நான் வந்து குக்கிங் ஏதாவது லேட் ஆகிடுச்சு யாரோ மெய்டு வரலாம் போனால டேடி அவருக்கு தெரியும்ல கரெக்டாக 1 மணிக்கு அவருக்கு கை இருக்கணும், அப்படி இல்லைன்னா டென்ஷன் ஆகிடுவார். அதான் கேட்பேன் விளையாடுக்கும் விளையாடுறத மட்டும் இவ்வளோ லேட்டாக கரெக்டாக 1 o'clock இது பண்ணிடுவீங்களா, இப்போ இன்றைக்கி மட்டும் ஏன் பண்ணேன்னு சரி விட்றா முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுவோம். பட் அவர் எப்போவுமே நான் எங்கள் தாட்டில் இருந்துகிட்டே இருப்பார். அவர்கிட்ட இருந்து நிறைய அந்த டிசிப்ளின் அந்த டைமுக்கு சாப்பிட்றணும் என்ன தான் ஆனாலும் மாத்திரம் நீங்கள் ஞாபகம் இருக்குங்களா, பட் நீங்கள் மாத்திரக்கூடிய எதாவது எடுக்காமல் இங்கே போயிட்டு ஒரு நாளைக்கு ஆமாம் பெரிய எனக்கு மற்றவங்க டென்ஷன் ஆகணும் நம்ம தான் டென்ஷன் ஆகணும். நம்பர் வேறு ரீச் பண்ண முடியல, எங்கே இருக்கார் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் எந்த இடத்துக்கு ஒன்றும் தெரியாமல் பண்ணேன். பட் அவர் வந்து சொன்னார் நானே பண்ண மாட்டேன் ஏன் அப்படி விட்டு போனேன்னு எனக்கு தெரியல அப்படின்னே. அந்த இப்போயும் நான் அம்மாட்ட சொல்லுவேன் என்ன நடந்தாலும் டைமுக்கு சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை வேணால் நமக்கு வேறு அசெட் வந்து என்ன நம்ம உடம்பு. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் வந்து சண்டை போட்டேன் அப்பா கூட. இது அதாவது சாப்பாடு சாப்பிட்றது நீங்கள் வந்து தள்ளி வச்சுக்கோங்க, மாத்திரை சாப்பிட்றது வந்து எப்படி தள்ளி வைப்பீங்க நீங்கள், எப்படி நீங்கள் இங்கே எங்கே வச்சுட்டு போனீங்க அப்படின்னு எனக்கே தெரியல, நான் வந்து என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்போ புலம்பினார். ஏன்னா அதுக்கப்புறம் 2 நாள் அவர் சாப்பிடல அந்த டேப்லெட். திரும்ப வந்து அதுக்கப்புறம் தான் சரி பண்ணார். ஆமாம் அதுக்கு இல்லை நான் அவரே சொல்லுவார் நம்ம மாத்திரையும் சாப்பாடும் கரெக்ட் டைமுக்கு எடுத்துடணும். நான் அதை எப்போவுமே அதை தான் ஃபாலோ எங்கள் அம்மாவுக்கு அதான் சொல்லுவேன். நம்ம உடம்பு தான் நம்ம அசெட்டு, நம்ம படிப்போ சேர்த்து வச்சதோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ நல்ல வேலை செய்கிறோம் நல்லா சம்பாதிக்கும் போது ஆப்வியஸ்லி அது மாறும். நம்ம ஒன்றால் இருப்போம், நம்ம எல்லாத்தையும் லைஃப் ஸ்டைலாம் மாற்றிப்போம். பட் நம்ம உடம்பு நல்லா இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது நம்ம. அதனால் ஃபஸ்ட் அசெட் வந்து உடம்பு. அதனால் சொல்கிறது இந்த பையன் நான் எங்கேயா ஊருக்கு போனால் கூட அம்மாவை பார்த்துக்கோ, மாத்திரை போடவை ஒழுங்காக சாப்பிட வச்சுரு,
அந்த இதில் வந்து அவர் என்றைக்குமே தான் தெரியல உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 5 வாட்டி ஃபோன் பண்ணிடுவார். 5 வாட்டி அது கம்பல்சரி. இப்போ நான்லாம் அவர்கிட்ட பிரச்சனை ஓகே சாப்பிட்டேன் எங்கே இருக்க, என்ன வேணும், எந்த இடத்துல இருக்காங்க, யாராவது ஆள் அனுப்பணுமா, வீட்டில் இவங்க எதாவது கேட்டேன்னா யார்கிட்ட கொடுத்து அனுப்பணுமா. அவர் இல்லைனா கூட அவர் இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரோ அதை அத்தனையுமே அங்கே நடந்துடும். எல்லா இடத்துலையுமே ஷூட்டிங் பண்ணாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி. அப்போ தான் வந்து நம்ம என்ன தான் வந்து பேரண்ட்ஸ் மேலே வீட்டு மேலே பாசம் இருந்தாலும் இந்த நிறைய வாட்டி ஃபோன் பண்ணுறது நான் அவர்கிட்ட தான் கற்று. எங்கள் அம்மா டேய் பேசி 3 மணி நேரம் தானே ஆச்சு, ஃபோனை விடா அப்படின்வான். ஏன்னா இவர் என்கிட்ட பேசி நான் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு வேறு யார்கிட்ட பேசுவோம். ஃபஸ்ட்டு திங்கிங் இவங்க தான் வரும்போது ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க திட்டுவாங்க. பேசி 2 ஹவர் கூட ஆளடா, டிஃபன் சாப்பிடும்போது தானே ஃபோன் பண்ணேன், இது மதியானமாக லஞ்ச் சாப்பிட்டு நானே கூப்பிட்றேன் அப்படின்வாங்க.